பொதுவா நம்முடைய அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல நம்ம எந்த தலைவரையுமே குறைச்சி மதிப்பிடுறதே கிடையாது. சினிமா அப்படின்றது வேற, அரசியல்ன்றது வேற. அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வெற்றி அடைகிறான் அப்படின்னு சொன்னா அவரை அந்த தலைவரை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு பெரிய கும்பல் இருக்கும். அந்த தொண்டர்கள் இல்லாம அந்த தலைவர் தலைவனாக இருக்க முடியாது. ஸோ ஒரு தலைவருக்குமே பலவித தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஒரு தொண்டரும் வேற வேற மாதிரி இருப்பாங்க. இப்ப ஒரு சின்ன உதாரணம், இப்ப நம்ம திமுக இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க பரம்பரையா திமுக இருப்பாங்க. அவங்க எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்கவே மாட்டாங்க. அவங்க திமுகவின் கட்சிக்காரர்கள். அதிமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெட்டலைக்குனே ரெட்டலையை தவிர ரெட்டலையை பார்த்துட்டாங்கன்னா வேற கட்சிக்கு ஓட்டு போன நினைச்சு உள்ள போனா கூட ரெட்டலை குத்துருவாங்க. இதுதான் அதிமுக கட்சிக்காரர்கள். இவங்க ரெண்டு பேர் பார்லிமெண்ட் சேர ஒரு பக்கம் இருங்க. இது இல்லாம நம்ம ரொம்ப காலமா இங்க இருந்த இன்னொரு கட்சி காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. தேசிய நீரோடையில இருக்கிற பலர் அந்த காங்கிரஸ் கட்சி கைச்சின்னு தான் ஓட்டு போடுவாங்க தவிர மற்ற கட்சி ஓட்டு போட மாட்டாங்க. இது காங்கிரஸ் கட்சியோட நிலைமை. இப்ப பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் இந்தியா ஃபுல்லா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம். தமிழ்நாட்டிலுமே ஒரு பிஜேபி ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ணுது. அவங்களுமே ஆன்மீகம் சம்பந்தமா இருக்கிறதால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கட்சிகள் அந்த அந்த ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ற வேட்பாளர் ஓட்டு போடுவாங்க. ஸோ ஒரு 4 தரப்பட்ட மக்கள் ஆல்ரெடி இந்த ஓட் லிஸ்ட் வெளியில வந்துட்டாங்க. அதாவது திமுக, அந்த பரம்பரை திமுக, நீங்க என்னதான் நீங்க அவங்ககிட்ட போய் எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ண எவ்வளவு பேசினாலும் சரி, திமுக அப்படின்னு இருக்கிறவங்க திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ திமுக பரம்பரையில இருக்கிறவங்க அது தனியா இருந்தாலும் ஒரு 25-30% நம்ம ரொம்ப மத்தவங்க சொல்ற மாதிரி 40-45 கிடையாது. ஒரு 25-30% மக்கள் திமுக சம்பந்தப்பட்டவங்க தான் ஓட்டு போடுவாங்க. ரெட்டலைக்குன்னு ஓட்டு போடுறவங்கன்னு சொல்லி ஒரு கும்பல் இருக்கு, ஒரு கூட்டம் இருக்கு. திமுக ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி ரெட்டலைக்குன்னு, அதாவது அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அதிமுகவுக்கு ஓட்டு போட ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப நீங்க நல்லா பாருங்க, திமுக சம்பந்தப்பட்ட அனைவருமே திமுகன்ற ஒரு கொடைக்கு கீழே இருக்கிறாங்க. அந்த கட்சியில எந்த பிரிவினையுமே கிடையாது. ஆனா அதிமுக பாத்தீங்கன்னா பல பிரிவுகள் உண்டாயிடுச்சு. அது முதல்ல எம்ஜிஆர் இருக்கும்போது, ஐயா எம்ஜிஆர் இருக்கும்போது, பொருட்டு எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் கட்சியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஜானகி எம்ஜிஆர் மற்றும் நம்ம ஜெயலலிதா மீறும் போது என்ன, ஜெயலலிதா அம்மா மீறும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்ல ஜெயலலிதா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஜானகி அம்மாவுக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனா அதிமுக காரங்க பாத்தீங்கன்னா அந்த அதிமுக தலைவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவின் அதாவது என்ன சொல்றது, அதிமுகனா எல்லாருமே ஓட்டு போட்டவங்க எல்லாமே அதிமுக கிடையாது. அதிமுகவின் கட்சிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க. சரி, ரெட்டலை இல்ல, அதாவது நம்ம 1989 ரெட்டலை இல்ல, கேவலம் இரட்டைப்புறம் தான் இருந்தது. அப்பயும் அந்த அதிமுக காரங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒண்ணு சேவலுக்கோ இல்ல இரட்டைப்புறம் அம்மாவுக்கோ இல்லைன்னா ஜானகி அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க தவிர அந்த ஹார்ட் கோர் அந்த தொண்டர் வேற கட்சி ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் அதிமுக தொண்டருடைய நிலை. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க. சரி, இப்ப ரெட்டலையும் இருக்கு. இப்ப அவங்க ஓட்டு எல்லாம் ரெட்டலைக்கு விழுமா அப்படின்னா இல்ல. ரெட்டலைனா அதிமுகவின் கட்சிக்காரர்கள் சின்ன சின்னதா சிறு சிறு துண்டுகளா பிரிஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. அதிமுகவோட ஓட்டு எங்க வரும் அப்படின்னா, ஒண்ணு ரெட்டலைக்கு வரும், இல்லைன்னா அதிமுக பிரிஞ்ச தினகரனுக்கு வரும், தினகரன் ஐயாவுக்கு வரும். அப்படின்னா அதிமுக பிரிஞ்ச ஓபிஎஸ் ஐயாவுக்கு வரும், அப்படின்னா அதிமுக பிரிஞ்ச சசிகலா அம்மாவுக்கு வரும். ஆனா அந்த ஹார்ட்கோர் அந்த தொண்டர்களோட ஓட்டு எக்காரணத்தை கொண்டு மற்ற கட்சிகளுக்கு போகவே போகாது. இதை இன்று வளரும் கட்சிகளும் வரும் கட்சிகளும் ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சு போறீங்கன்னா உங்களுடைய ஓட்டுக்கள் அதிமுக வரவே வராது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அது ஒரு 25-30% வாக்குகள் அதுக்குள்ளேயேதான் சுத்துமே தவிர வெளியில வராது. நீங்க நடந்து முடிஞ்ச எல்லா எலெக்ஷன் செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, கடைசியா நடந்த எலெக்ஷன் இருக்கிறதே வீக்கு. அப்பயுமே அந்த வாக்குகள் என்ன பண்றாங்க, அதாவது அந்த ஹார்ட்கோர் தொடர்பை பத்தி நான் பேசுறேன். நீங்க அதிமுக ஓட்டு போடலாம், ஏற்கனவே சொன்னாங்க திமுக ஓட்டு போடலாம் திமுக காரங்க கிடையாது, அதிமுக ஓட்டு போடலாம் அதிமுக காரங்க கிடையாது. திமுக யார் ஓட்டு போடுவாங்க, பொதுமக்களும் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. இந்த கட்சி வேணாம்பா. ஆனா அந்த தொண்டர்கள் நான் சொல்றேன் இல்லையா, 25-30% மக்கள் அது அதிமுகவும் சரி திமுகவும் சரி, இந்த ரெண்டு கட்சிகளும் கிட்டத்தட்ட 60% ஓட்டை அவங்க ரெண்டு பேரும் இன்டாக்டா வச்சுப்பாங்க. அந்த தலைவர்கள் இப்ப அதிமுகவின் தலைவருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஐயா டிடி என்ன பண்றாரு, பிரிஞ்சிடுறாரு.
பிரிஞ்சுட்டு இப்ப இவங்க சில பேர் என்ன பண்றாங்க, சும்மா அது ஒரு நடக்கவே நடக்காது, என்னோட கண்ட்ரோல் என்னுடைய அபிமானம் நடக்காது. இப்போ எப்படி அப்படின்னா, இவங்க தாவேக்கால போயிட்டு வந்து இவங்க வந்து கூட்டணி வைப்பாங்க. இவங்கெல்லாம் பழம் தின்னி கொட்டை போட்டவங்க சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அரசியல்ல இவங்க எல்லாம் கரைச்சி குடிச்சவங்க. இவங்க எல்லாமே என்ன அவங்களுக்கு தெரியும். இப்ப சப்போஸ் அதிமுகவோட ஓட்டை இவங்க எடுத்துட்டு போயிட்டு விஜய் சாருக்கு டிரான்ஸ்பர் பண்ண நினைச்சாங்கன்னா கண்டிப்பா விஜய் சாருக்கு ஓட்டு விழாது. உதாரணத்துக்கு வந்து இப்ப இங்க ஒரு ஒரு 30% ஓட்டு வச்சு ஒரு தொகுதியில, அந்த தொகுதியில அதிமுகவும் நிக்குது, அதிமுகவுல இருந்து பிரிந்தவர்களும் தாவேக்காவும் கூட்டணி, ஒரு கற்பனை வச்சுங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பொசிஷன் வருது, திமுக போட்டி போடுது, இப்ப நாம் தமிழர் சீமான் போட்டி போடுறாரு. இப்படி பிரிச்சுங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா 30% நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க இருக்கிற திமுக ஓட்டுகள் அவருக்கு தான் விழும், மாறவே மாறாது. பொதுமக்கள்ல மாத்தி மாத்தி ஓட்டு போடுறவங்கள எப்ப ஒரு 5 to 8% வந்து என்ன பண்ணுவாங்க, திமுக ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து 35 to 40 வந்து திமுக மாறிடும். அதே மாதிரி அதிமுக பாத்தீங்கன்னா நான் சொன்ன 30% ஓட்டுகள், 20-30% ஓட்டுகள்னு சொன்னேன். அதுல போன தடவை வந்து நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வந்து கிட்டத்தட்ட 20% கிட்டத்தட்ட ஓட்டு வந்து அவர் வாங்கியிருந்தார், 18-20% ஓட்டு வாங்கியிருந்தாரு. சோ அந்த 20% ஓட்டு வந்து இப்பயும் அதே ஏடிஎம் ரெட்டலிக்கு வந்து சொல்லி வச்சுங்க. மிச்சம் இருக்கிற 10% ஓட்டு வந்து கண்டிப்பா நம்ம மிச்சம் பிரிஞ்சிருக்கும். அண்ணன் டிடி ஐயாக்கோ இல்லைன்னா ஓபிஎஸ் ஐயாக்கோ இல்லைன்னா சசிகலா அம்மாக்கோ இந்த 3 பேர்ல தான் அந்த 10% ஓட்டுகள் வந்து பிரியணுமே தவிர வெளியில போகணும்னு சொல்லி சொன்னேன். இப்போ அந்த 20 பிளஸ் ஒரு 4-5% வந்துச்சுன்னா ஏடிஎம்கேக்கு அது ரெட்டலைக்கு 25 வந்துடும். அதே 10 அந்த தொண்டர்கள் மட்டும் அங்க போட்டாங்கன்னா 35% ஓட்டு வந்து என்ன ஆயிடும், நம்ம மற்ற கட்சிகளுக்கு வரும். 10% வந்து மற்ற கட்சிகளுக்கு வரும். இப்ப இப்படி பிரிச்சு பாருங்க, திமுக ஒரு 35-40, இந்த பக்கம் அதிமுக கூட 25-30, ஸோ 40-30 ஆல்மோஸ்ட் வந்து 70% வந்துடும். எப்படி பார்த்தா இந்த வாட்டி சீமான் ஐயா வந்து என்ன நீங்க நடத்தினாலும் சரி, சீமானிசத்தை வந்து இந்த வாட்டி நீங்க வந்து யாருமே தடுக்க முடியாது. இந்த வாட்டி மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கண்டிப்பா சீமான் சார் தான். என்ன பொறுத்து என்னோட தனிப்பட்ட கருத்து சீமான் சார் தான். அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவருடைய கொள்கைகளும் அவருடைய வகுத்த அவர் சொல்ற எல்லாமே நம்ம ஏற்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சொன்னதுல ஸ்டெடியா நிக்கிறதா வந்து அதுல மிகப்பெரிய விஷயம். சொன்னதை மட்டுமே திரும்ப 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 பேசி பேசி கட்சியை வளர்த்து பெரிய விஷயமாக்கி, எப்படி இருந்தாலும் என்னோட கணிப்பு வந்து 18-20% ஓட்டு வந்து கண்டிப்பா வந்து சீமான் வாங்குவாங்க அப்படின்றது என்னுடைய அண்ணன் சீமான் வாங்குவார் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. சரியா இருப்பா தவறா இருப்பா இதோட கருத்து ஊற்றணும் அவசியமே ஒண்ணும் கிடையாது. அப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25-30, அது ஒரு 35-40, 70 பிளஸ் ஒரு 20 வந்து ஒரு 90% ஆயிடுச்சு. சரி, ஒரு 80% ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20% இருக்கு. 20% வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து உள்ள வராங்க, விஜய் சார் வந்து உள்ள வராரு. உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இதெல்லாம் ஒரு சூப்பர் ஆக்டர் வராரு, நல்ல நடிகர் வராரு. இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த காலத்துல எம்ஜிஆர், ரஜினி, விஜய், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடிப்பை விட அவங்கள பார்க்க வந்து மக்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அந்த ஆர்வத்துல என்ன பண்றாங்க, விஜய்க்கு பார்க்க வந்து பல கூட்டங்களுக்கு ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நல்லது கெட்டதுனால 1000 பேர் கூடுறானுங்க. அப்ப இந்த மாதிரி ரொம்ப 1,00,000 பேர் கூடுறானு கூட வச்சுங்களேன். எல்லாருமே வந்து விஜய்க்கு வந்து ஓட்டா மாறுவது வந்து என்னோட பொறுத்த வரைக்கும் ஓசோட வாய்ப்பு கிடையாது. அவருடைய கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள், அவர் பேசுற பேச்சுக்களை பொறுத்தா மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. மக்கள் வந்து ஏமாளிகள் கிடையாது. அதை முத புரிஞ்சுக்கணும். ரசிகர்கள் வேற, ஓட்டு போடுற மக்கள் வேற. நான் இப்ப நான் ஏடிஎம்கேக்கு எவ்வளவு சொன்னா 20% தான் சொன்னேன். அதுல டிஎம்கேக்கு 25% தான் சொன்னேன். அதிகமா நான் ஏற்றி சொல்ல, நல்லா நீங்க புரிஞ்சுக்கலாம். 20% தான் டிஎம்கே ஏடிஎம்கே சொன்னேன், 25% தான் வந்து டிஎம்கேக்கு சொன்னேன். இவங்க வந்து ஹார்ட்கோர் தொண்டர்கள். அந்த மாதிரி ஹார்ட்கோர் தொண்டர்கள் வந்து தாவேக்காக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேர்ல 5ல-இருந்து ஒரு 8 பேர் வந்து கன்ஃபார்மா இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ அந்த 8 பேர்ல இருந்து இன்னொரு 3 பேர் 4 பேர் பொதுமக்கள் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது எப்போ அப்படின்னா, அவர் பேசுற கொள்கைகள், அவர் பேசுற செயல்பாடுகள் தான் வந்து ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க ஒரு ஃபைனலைஸ் பண்ண முடியும். அப்போ இது வரைக்கும் அவர் பேசுறதுல எல்லாமே வந்து அவருடைய பர்சன்டேஜ் கம்மியாயிட்டு இருக்க தவிர ஒண்ணுமே ஏறல. ஏன்னா எந்த விதமான பாயிண்ட் வந்து சரியா, எந்த கொள்கை எந்த கோட்பாடு எதுவுமே சரியா சொல்லாதால முதல்ல இருந்த மாதிரி ஒரு குறைஞ்சுனே தான் இருக்கு. அவருடைய தொண்டன் வந்து அவருடைய ஓட்டை வந்து மேலும் குறைச்சிட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்ற ராணுவ கட்டுப்பாடுங்க அதுவும் கேட்க மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க, மேலும் மேலும் குறைக்கதான் ட்ரை பண்ணுவாங்க தவிர கூட்டத்தை பார்த்தலாம் யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பெருசா நினைக்க மாட்டாங்க. நயன்தாரா கூடாத கூட்டமா இல்ல வந்து அஜித் சார் வந்து இப்ப அந்த இதுல இருக்கு துபாயில போகும்போது அங்க கூடுற கூட்டமே வந்து படுபயங்கரமா இருக்கு அவரை பாக்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டம் வந்து பாக்குறதுக்காக கூடுற கூட்டம், இது வந்து எப்பயுமே வந்து ஓட் ஆகாது. ஆனா ஹார்ட்கோர் தொண்டல் இருக்காங்க, அவங்க 5-8% கண்டிப்பா வந்து நம்ம தாவேக்காக ஓட்டு போடுவாங்க. சரி, எல்லாம் ஓகே, செட்டில் ஆயிடுச்சு. ஆனா
இந்த அதிமுக இருந்து பிரிஞ்ச அந்த இன்னொரு குரூப் வந்து தாவேக்காவோட சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அதை நல்லா யோசிங்க. அதிமுக காரங்க வந்து பயங்கரமான ஆளுங்க. அவங்களாம் பழம் தின்னி கொட்டை போட்ட ஆளுங்க. அந்த அளவுக்கு வந்து டேலண்டான ஆளுங்க. அவங்க இப்ப தாவேக்கோட கூட்டணி வைக்கிறாங்க. இப்ப இப்படி ஒரு கான்செப்ட் வச்சுங்க. அப்ப வந்து என்ன நடக்கும் அப்படின்றதுதான் இதோட மெயின் டாபிக். இப்ப அதிமுக வந்து டிடி விஜயன் ஐயாவும் ஓபிஎஸும் பிளஸ் வந்து வேறு சிலரும் வந்து என்ன பண்றாங்க, செங்கோட்டையன் இவங்க பேச்சுமுறையாக வச்சுங்க. செங்கோட்டையனை வந்து தாவேக்கா கூட வந்து ஓட்டு வச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் தாவேக்கா நிக்குதோ அங்கெல்லாம் அதிமுக காரங்க இந்த கூட்டணி கட்சியான தாவேக்காவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அங்கெல்லாம் அதிமுகவின் ஓட் ஷேர் அதிகமாகும். என்ன மாதிரி ஒரு பர்சன்டேஜ் எடுத்துங்கன்னா, அதிமுக, திமுக, தாவேக்கா கூட்டணி. இந்த தாவேக்கா கூட்டணி வந்து அதிமுக வந்து பிரிந்தத்தெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டம் வச்சுங்க. 3 கட்சியை வச்சுக்கல. இதுதான் ஒரு கண்டிஷன் வச்சுங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப பேசுறாங்க, அடிக்கடி ரொம்ப பேசுறாங்க. அந்த தொலைக்காட்சியில பார்த்தா இது சம்பந்தமா ரொம்ப பேர் பேசுறாங்க. ஆனா இதை வந்து கண்டிப்பா தாவேக்காவும் பண்ணாதுன்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரிதான் அதிமுகவும் பண்ணல. அதிமுக வந்து பிரிஞ்சவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அது நான் சொல்றேன். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதிமுக கட்சி இருக்கிறவங்க யாருமே எம்ஜிஆர் கீழே வச்சுக்கவே மாட்டாங்க. வர புது ஆளுங்க வந்து அவங்க எம்ஜிஆர்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த 20% ஓட் சொன்னோம் பாத்தீங்களா, அது பணால். அது வந்து உழவே உழாது. 20-25% உழவே உழாது. நான் எம்ஜிஆரின் தொண்டன், நான் எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்தேன், நான் இன்னொரு எம்ஜிஆர்னு சொல்லிட்டா அந்த ஓட்டு உங்களுக்கு செத்தா கூட விழாது. அது வந்து நீங்க எழுதி என்னைக்குமே விழாது அந்த ஓட்டு. எம்ஜிஆரோட ரசிகர்கள், எம்ஜிஆருக்கு ஓட்டு வந்து எம்ஜிஆரை தவிர வேற யாரையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவரோட ஈக்குவலா வைக்கவே மாட்டாங்க. சோ விஜய் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னொரு எம்ஜிஆர்ன்ற மாதிரி பிரயாணத்தை ஆரம்பிச்சார். 1977 திரும்புதினார். அங்கேயே அவர் வந்து அதிமுக ஓட்ட இழந்துட்டார். அதிமுக யாரும் ஓட்டு போட மாட்டான். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்ப அதிமுகவே கூட்டணி வைக்குதுன்னு வச்சுங்களேன், அப்ப கூட அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைஞ்சா தாவேக்காவோட எல்லா ஓட்டுகளும் வந்து அதிமுக குழுமான அதிமுக எல்லா ஓட்டும் தாவேக்காவுக்கு உள்ளாது. ஏன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. கட்சியில இருந்து பிரிஞ்சு ஒருத்தவங்க சேர்ந்தாங்க பாரு, அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. இதே கட்சியில இருந்து பிரிஞ்சவங்க தாவேக்காவோட சேர்ந்து இருந்தாங்கன்னா, கட்சியில இருந்து பிரிஞ்சவங்களும் தாவேக்காவும் கூட்டணி நிக்கிற இடத்துல கட்சியில இருந்து பிரிஞ்சவங்க அதிமுக ஓட்டு போடுவாங்க, தாவேக்கார ஓட்டு போடுவாங்க. ஆனா கட்சியில இருந்து பிரிந்தவர்களும் தாவேக்கா கூட்டணி நிற்கும் போது அந்த கூட்டணியில் நின்ற தாவேக்காக்கு அதிமுக ஓட்டு விழாது. அதிமுக அந்த 25% ஓட்டு வந்து ஓட் ஷேர் ஆகாது. இது வந்து நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீடியோ நீங்க திருப்பி பார்த்தாலும் நான் சொல்றதுதான் நடந்திருக்கும். அதனால அதிமுகவின் ஓட்டுகள் வந்து நம்முடைய தாவேக்காக்கு மாறும் அப்படின்னு தாவேக்கா நம்புறது வேஸ்ட். அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் தூக்கி ஓட்டுக்குன்னு போயிட்டு விஜய்க்கு வந்து இன்னொரு எம்ஜிஆர் சொன்னதுக்கு அப்புறமா அவருக்கு அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. முதல்ல அந்த பேஸை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க. அதிமுக பத்தி திமுக பத்தி நல்ல பேஸை புரிஞ்சுங்க. அந்த பேஸ் மட்டத்துல வந்து அவங்க எக்காரணம் எதுக்காக மாற மாட்டாங்க, தப்பே பண்ண கூட மாற மாட்டாங்க. மாறக்கூடிய ஒரு 10 பேர் தான். இதை மாத்திரம்னா என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஒரு கொள்கை கோட்பாடு அந்த மாதிரி மாறுறது, மக்கள் மனசு மாறுற அளவுக்கு பேசணும். சும்மா விஜய் வராருன்னா எல்லாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதே விஜய் மட்டும் இல்ல, நாளைக்கு இப்ப ரஜினி சாரே வந்திருந்தாருன்னா கூட அவர் ரஜினி சாரெல்லாம் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. நாளைக்கு சிவகங்கை ஓட்டு எல்லாம் போட மாட்டாங்க. பாப்பாங்க எல்லாருமே பார்த்து நல்லா இருக்கிறாமா, அந்த பையன் நல்லா இருக்கிறான் பழகிட்டுப்பான். இப்ப பீச்சுக்கு போறான், 1 லட்சம் பேர் பீச்சுக்கு போறான். ஏரோப்ளைன் நடக்குது, அங்க 1 லட்சம் பேர் போறான். இப்ப ஒண்ணுல ஐபிஎல் மேட்சிங் நடக்குது, ஒரு சேப்பாக் ஸ்டேட்ல ஒரு கூட்டம் கொடுத்து பாருங்க, ஒரு 3 சேப்பாக் ஸ்டேடியம் கூட்டம் வந்திருக்குமா? அந்த மாதிரி கூட்டம் உடனே தோனி தான் நம்ம அடுத்த முதலமைச்சர் சொல்ல முடியுமா? அந்த மாதிரிதான் இதுல தாவேக்காவும் அதிமுக கூட்டணி சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதுதான் ஒரு சின்ன காணொலியை நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்துல என்னோட சேனல் தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.